ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலே நீ மனசெல்லாம் பொறிப்படையும்படி உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நான் செய்ய போகிறேன். நீ நினச்சதெல்லாம் உடனே நடந்துரும்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு விதத்தோட காரணத்தோடு நடத்தி முடிப்பேன். எல்லாவற்றையும் நான் காரியத்தோடு தான் தள்ளி வைத்தும் தாமதம் செய்து கொண்டும் இருக்கிறேன் என் தங்கமே. நான் எதுக்காக உனக்கான விஷயங்களை இப்போ நடத்தலை, எப்போ செஞ்சு முடிக்க போகிறேன்ற உண்மை தெரியும் வந்தால் நீயே எனக்கு நன்மை தான் செஞ்சுருக்கீங்க சாயப்பா, நல்லதுன்னு நன்றி சொல்வாய். உனக்கு எந்த நேரத்தில் எது தரணும்னு எனக்கு தானே தெரியும். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா அந்த நம்பிக்கையே உன் துயரங்களை தீர்க்கும் அருமருந்தாக இருக்கும். அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் அனுபவித்து எது கிடைக்குமோ அதை எதிர்பார்த்து அது நல்லதாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ பதட்டப்படவும் வேணாம், பயப்படவும் வேணாம். உன் கூட உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோட உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்தாலே உனக்கான வெற்றிகரமான நல்ல நாள் உன்னை தேடி வந்துவிடும் என் தங்கமே. வாழ்க்கையில் எப்போவுமே நல்ல உண்மையாக இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவங்களாயிடுறாங்க. ஆனால் நடிக்க தெரிஞ்சவங்கெல்லாம் நல்லவங்களாக உழவிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அழுக வேண்டிய இடத்துல அழுக வரலைனாலும் கண்கள் கலங்கி அழுவது போல் நின்றுன்னு சொல்கிறேன். உனக்கு பிடிக்காத ஒருத்தர் உன் கண்ணு முன்னால் வந்து நிற்கிறாரு, அவர் உனக்கு உறவாகவும் போய்விட்டார் என்றால் புன்னகைத்ததில் எந்த தவறும் இல்லைதானே. ஒரு சிலர் பேசும் வார்த்தைகள் உனக்கு வலிக்கலைனாலும் வலிக்கிறது போல நீ நடிச்சினா அடுத்த முறை அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் உன்கிட்ட பேச மாட்டாங்க. உன் மனசு உடையவில்லை என்றாலும் மனம் உடைந்து போனது போல நீ மௌனமாக இருந்தினா அதுக்கப்புறம் யாரும் தவறு செய்ய யோசிப்பார்கள் தானே. சில பேர்கிட்ட உனக்கு கோபம் இருந்தாலும் அவங்க செய்கிற விஷயங்கள் உனக்கு பிடிக்கலைனாலும் அவர்களுடன் சிரித்து பேசு. ஏன்னா இப்போல்லாம் நடிப்புக்கு தான் காலம்னு சொல்கிற அளவுக்கு உண்மையாக இருந்த உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அல்லவா. இனிமேலாவது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, ஆட்களுக்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய ஆளாக இருந்துடு. நான் உன்னை பொய் சொல்லி நடிக்க சொல்லலை. இந்த உலகத்தில் நீ உண்மையாக இருக்கணும், அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலையும் நடந்துக்கணும்னு சொல்கிறேன். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீ நினைப்பதற்கு மாறா நடக்குதேன்னு யோசிக்காத. உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட இந்த சாயப்பா உனக்கு இருக்கும் தீமைகளையும் கெட்ட விஷயங்களையும் விலக்கி வச்சு நன்மைகளையும் உனக்கு நிறைய தரப்போகிறேன். நீ கண்ணீர் பெருகி வழிந்தோட சாயப்பான்னு என்னை கூப்பிட்டதும் நான் உனக்காக ஓடி வந்து விட்டேன் என் தங்கமே. இப்போ உன் மனசுக்குள்ளே எதற்காக இந்த தேவையில்லாத கலக்கம்? நீ என்னை நம்பி காத்திருக்கிறாய் தானே. நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஒளி போல நான் பிரகாசமானதாக மாற்றுறேன். நீ என்னிடம் கேட்கும் எல்லா விஷயங்களுக்கும் நான் உனக்கு பதில் கொடுப்பேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் நிச்சயமாக கொடுப்பேன். கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிற உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் ஒருபோதும் வீண் போகாது. என்ன, நீ முன்னேற்றம் அடையாமல் ஒரு சில தவறுகளும் தடைகளும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தடையும் தடவர்களும் எல்லாமே உன்னை மெருகேற்றி நீ மீண்டும் எந்த தவறும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நடக்குது. புதிய புதிய உத்திகளை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக வெற்றி பெற தயாராகு. தன்னம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைக்கும். நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து வாழ்க்கையை வாழ நினைக்காம எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும்னு தைரியமாக தனியாக செய்ய ஆரம்பி. குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நீயே வாழ பழகு என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ இந்த சாயப்பாவிடம் ஒப்படைச்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி உனக்கு குறைவான விஷயங்களை நிரந்தரமாக விட்டு வைப்பேன்? எது உன்னிடம் குறையோ, எது உன்னிடம் தவறாக இருக்கோ அதையும் சரி செஞ்சு நிறைகளை உனக்கு வாரி வழங்க போகிறேன். நீ நினச்சி கூட பார்க்காத நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் நான் நடத்தி வைப்பேன். என்னை நாடி வந்த உன் வாழ்க்கையில் கோடி கோடியாய் நன்மைகளை கொடுக்க நான் தயாராயிட்டேன். ஒவ்வொரு ஜென்மமும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையும் செய்து விடுவேன் என் செல்லவே. நீ அதிகமாக கோபப்படுறனா நீ ரொம்ப நேர்மையான பிள்ளையாக இருக்குன்றது எனக்கு புரியுது. ஆனால் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி உன்னிடம் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மனிதர்கள் என்றாலே நினச்சதை எல்லாத்தையும் அப்படியே நடத்திக்கிற முடியாது. சில விஷயங்களில் ஏமாற்றம் வரும், சில விஷயங்களில் தோல்வி வரும். அனைத்தையும் தாங்கிக்கிட்டு அதை தாண்டி வந்து தான் நீ ஜெயிக்கணும் என் செல்லமே. உனக்குன்னு ஒரு குறிக்கோளில் நீ உறுதியாக இருக்கிறாய் தானே. அதன் மூலமாக நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். உன்னை பலவீனமாக்குவதற்காகவே உன்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ பெருசாக எடுத்துக்காம உன்னுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் உறுதியாக இரு. தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ நினைக்கிற உனக்கு உற்ற துணையாய் இந்த சாயப்பா நான் இருப்பேன். நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்து நீ சந்தோஷமாய் முகம் மலரும்படியும் நான் நிச்சயமாக செய்கிறேன்.